நம்ம லில்லி ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது எக்கு பிரியாணி செய்கிறது எப்படி. இதுக்கு தேவையான பொருட்கள், பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான எல்லாமே. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் இது எடுத்துக்கலாம். அப்படியே 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் காயட்டும். வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தாளிப்புக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கலாம், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கனால ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். பிரியாணி இலை அது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ண வேண்டாம், முழுசாகவே நம்ம போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ஆனியன் நம்ம போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கட்டும். வரல கொஞ்சம் வதங்கட்டும். அது வதங்கணும். நம்ம தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு பழம் தான். அது அப்படியே நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றுனால தக்காளி பழம் ஒரு பழம் போதும், மீடியம் சைஸ். பச்சை மிளகாய் 4, அப்படியே முழுசாகவே நம்ம போட்டுடலாம். அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் வதங்குறதுக்கு. சால்ட்டு போட்டோன்னா சீக்கிரமே வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரோஸ்ட்டாக போயிடக்கூடாது, நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போடலாம். அது கொஞ்சம் வதங்கட்டும். அதனால் இது ஃப்ரெஷ்ஷாக எங்கள் செடியில் இருந்தது புதினா பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். புதினா அப்படியே போட்டு வதக்கலாம். நம்ம புதினாலாம் வாங்கிட்டு பார்த்திங்களா, அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குச்சியை நம்ம அப்படியே ஊனி வச்சா அது அப்படியே குப்புன்னு எல்லாம் வந்துருத்தால. அதை நம்ம அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே நம்ம புதினாவை வளர்த்துக்கலாம். ஈஸியாக அது ரொம்ப வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அப்படியே நம்ம குச்சியை வைக்கிறோம், வேஸ்ட்டு தூக்கி போடாமல் அதை நம்ம வைக்கிறப்ப அடுத்து நம்மளுக்கு அது பயன்படும். நல்லா வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கொஞ்சம் வதங்கிறது பின்னாடி கரம் மசாலா பொடி, இது ஓரளவுக்கு நல்லா அந்த வாடை போக வதங்கட்டும். இப்போ நம்ம தயிர் ஊற்றுறோம். தயிர் பொதுவாக பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் பிரியாணிக்கு தான் போடணும்னு கிடையாது. நம்ம இந்த குஸ்கா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக் பிரியாணி செய்கிறப்ப அந்த தயிர் கொடுக்குறப்ப இப்போ தயிர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த தயிர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இதில் எல்லாம் கலவரப்பு இது ஒரு டேஸ்ட். அது வந்து நம்ம அந்த சாதத்தில் நல்லாவே நம்ம சாதாரண செய்கிறதுக்கும் தயிர் போட்டு செய்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம், டேஸ்ட் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும். இப்போ தயிர் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான தண்ணி நம்ம எடுத்துருக்கோம். அதை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும். ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எக்கு பிரியாணி ரெடி. இன்னும் எக்கு நம்ம வைக்கணும் பாருங்கள். நல்லா போடுறப்பாங்க. அந்த 1.25 2 இல்லாமல் 1.25 போடுறப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் உதிரியாக கிடைக்கும். எக்கு பிரியாணி ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.